إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بصيرا ونذيرا والداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال الله تعالى أيضا والتعاون على البر والتقوى ولا تعاون على الإثم والعدوان فاتقوا الله إن الله شديد العقاب فقد قال الله سبحانه تبارك وتعالى في محكمه التنزيل وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله مولانا العليم وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لتمم مكارم الأخلاق صدق رسول الله صلى الله عليه وسلم போற்றி புகழ்வதற்கு நாவையும் பணிந்து குனிந்து சிரம் தாழ்த்தி சுஜூது ஷுக்கூர் செய்வதற்குரிய உடல் உறுப்புகளையும் அந்த உறுப்புகளினுடைய பொறுப்புகளையும் உணர்ந்து இந்த உலகத்திலே செயல்படுவதற்கான வழிகாட்டலை தந்தவன் அந்த வல்லவன் அல்லாஹ். அவனுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியின் கருணையாக மாந்தருள் மாணிக்கமாக மாநிலம் போற்றும் மாமேதையாக நானிலம் சிறக்க வந்த எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அண்ணல் நபிகளாருடைய அழகிய அறப்போதனைகளை வாழ்க்கையிலே சாதனைகளாக நிரூபித்து காட்டிய சங்கைவான் சஹாபாக்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், குடும்பத்தார்கள், அஹ்லு பைத்துகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய உயர்தரமான ஸலவாத்தும் நிரப்பமான சலாமும் அவர்கள் மீது என்றும் எப்பொழுதும் உண்டாகட்டும் என முதற்கண் வேண்டிக் கொண்டவனாக, அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்றவர்களாக, அமைதி காத்தவர்களாக, இவற்றுக்காவுடைய நியத்தோடு இங்கே நிகழ்த்தப்படுகின்ற குத்துபாவையும், குத்துபாவை கேட்பது ஃபர்து, இரண்டு குத்துபாக்களுடைய பின்னாலே தொழுகின்ற தொழுகை ஃபர்து. இந்த இரண்டு ஃபர்துகளையும் பரிபூர்ணமாக முறையிலே நிறைவேற்றி அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தி அவனுடைய திருவுள பொருத்தத்தை பெறுவதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற அருமையான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ்வை முற்றிலும் முழுதாக அஞ்சி தக்வா என்னும் இறையச்சத்தை பற்றி இறுகப்பட்டி இறுதி மூச்சு வரையிலும் அனைவர்களும் முத்தக்கீங்களாக வாழ்ந்து வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் இந்த உலகத்திலே
அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக முஸ்லீம்களாகவே அன்றி யாரும் மரணத்தை சந்திக்க வேண்டாம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கட்டளை பிறப்பிக்கின்றான். எனவே நாங்களும் இறுதி வரையிலும் இறை அச்சம் உள்ளவர்களாக மூமின்களாக முத்தகீன்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அந்த வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, அல்லாஹ் பரிசுத்தமானவன். அவனுடைய திருத்தூதர் அருமையான முஹம்மது ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, உங்களை நாம் இந்த அகிலத்தார்களுக்கு அருக்கொடையாக ரஹ்மத்தாகவே அன்றி அனுப்பவே இல்லை என அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான நபி. அந்த நபிகளாருக்கு அருளப்பட்ட அல் குர்ஆன் இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் உபதேசியாக அல்லாஹ் இந்த அல் குர்ஆனை அருளினான். அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்பட்டது. 6666 ஆயாத்துகள் வசனங்களை கொண்ட அந்த குர்ஆன் பரிசுத்தமானது. அருமையானவர்களே, 17 தடவைகளிலும் இலல் கஅபத்தி ஷரீபத்தில் இல்லாஹி தஆலா என்று மனக்கண் முன்னாலே நாங்கள் கனவு கண்டு கனவிலும் நினைவிலுமாக நிலைநிறுத்தி தொழுகின்ற பைத்துல்லா, அது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தத்தை அடுத்ததாக இன்றும் என்றும் எப்பொழுதும் நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கின்ற மதீனா முனவ்வரா, அதுவும் பரிசுத்தமானது. அருமையான சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற அத்தனை மனிதர்களையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் பல கடமைகளை பிரகடனம் செய்து அந்த கடமைகளிலே ஹஜ்ஜையும் அல்லாஹ் அந்த கடமையை மூலமாக அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லாஹ் அடியார்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அமைத்த கடமைகளிலே ஹஜ்ஜும் ஒன்றாக இருக்கிறது. கது அஃப்லஹ மன் தஸக்கா, பரிசுத்தமானவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ் வெற்றியை யாருக்கு வைத்திருக்கிறான்? பரிசுத்தமானவர்களுக்குத்தான் வைத்திருக்கிறான். அருமையான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்ததஹிரீன், பரிசுத்தமானவர்கள்தான் தௌபா செய்யக்கூடியவர்களும் பரிசுத்தமானவர்களையும் தான் அல்லாஹ் விரும்புகிறான். இப்படியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் இன்று வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மதீனா பரிசுத்தமான ஒரு ஆலயம். இந்த 2 ஆலயத்தையும் தரிசிப்பதற்கான காலகட்டத்திலேதான் இன்றைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்துன் மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய வீடு இருக்கிறது, என்னுடைய மிம்பர் இருக்கிறது, என்னுடைய வீட்டுக்கு மிம்பருக்கும் இடையிலே ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் ரௌலத்துல் ஜன்னா, சொர்க்கத்தின் பூங்கா என்று சொர்க்கத்தின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ரௌலத்துல் ஜன்னாவிலே ஹாஜிகள் 2 ரக்காத்துகளை தொழுவதற்காக படுகின்ற பாடுகள் கொஞ்சமா நெஞ்சமா? முட்டி மோதி தட்டி தவறி விழுந்து கால்கள் கைகள் உடையும் அளவுக்கு சிரமத்துக்கு மேலே சிரமம் எடுத்துக்கொண்டு அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற ஒரு காலகட்டம் இருந்து இன்று சவுதி அரசாங்கம் எடுத்திருக்கின்ற அதிரடி நடவடிக்கைகள் எல்லோர்களும் எல்லா நேரத்திலும் அங்கே பிரசன்னமாக முடியாது. அவர்களுக்கென்று தடைகளும் தாமதங்களும் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு இன்டர்நெட்டின் மூலமாக அவர்கள் முன்கூட்டியே தங்களுடைய விவரங்களை அறிவித்து அனுமதி எடுத்து அவர்கள் அந்த அனுமதியின் பிரகாரம் அந்த மக்களுக்கு எப்பப்ப கால நேரங்கள் குறிக்கப்படுகிறதோ அந்த நேரத்திலேதான் அங்கே போய் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளொன்றுக்கு 70,000 மலாய்க்கா அந்த ரவுலாவை நோக்கி இறங்கிக் கொண்டே இருக்கின்றனர்.
ரஹமத் இறங்குகிறது கௌபத்துல்லாவிலே 120 ரஹமத்துகள். ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத்துகள் கௌபாவை நோக்கி மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த ரஹமத்துகள் பலர்களுக்கு பலவிதமாக பங்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலாவிலே 70,000 மலாயிக்கா இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இறங்குவது அவர்களுக்கு இறுதி சந்தர்ப்பம்தான். அடுத்த முறை அவர்களுக்கு அங்கே வர முடியாது, வேறு மலக்குகள் வருவார்கள். இப்படியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ரவுலாவுக்கு, அந்த சொர்க்கத்தின் பூங்காவுக்கு மத்தியிலே தான் என்னுடைய மிம்பருக்கு நேரேதான் என்னுடைய ஹவுதரும் இருக்கிறது என்று அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் முதல் ஓதி காட்டி அல் குர்ஆன், இன்னா அத்தைனா கல் கௌதர், நிச்சயமாக உமக்கு நாம் கௌதரை அளித்திருக்கிறோம். அல்லாஹ் கௌதர் என்று இங்கே குறிப்பிடுவது அந்த மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்திருக்கின்ற அபரிமிதமான நன்மைகளை பற்றித்தான் இங்கே பிரஸ்தாபிக்கப்படுகிறது. கௌதர் என்றால் சொர்க்கத்திலே ஹவுதல் கௌதர் ஒன்று இருக்கிறது. ஒரு நீர் ஊற்று, ஒரு ஆறு, சொர்க்கத்தின் ஆறு ஹவுதல் கௌதர். மஹ்ஷர் மைதானத்திலே ஒரு கௌதர், சொர்க்கத்திலே இருக்கின்ற அந்த ஹவுதல் கௌதரிலே இருந்துதான் இந்த மஹ்ஷர் மைதானத்திலே இருக்கக்கூடிய கௌதருக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகின்றன. அருமையானவர்களே, நாளை மஹ்ஷர் வழியிலே இந்த உம்மத்துகள் எல்லாம் தாகத்தினாலே துடித்துக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு அந்த தாகத்தை தணிப்பதற்காக அந்த மஹ்ஷர் வழிக்கு எல்லோர்களும் பிரசன்னமாகி ஆஜராகி கொண்டிருப்பார்கள். இப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பொற்கரங்களினாலே அந்த ஹவுதல் கௌதருடைய நீரை உடைய உம்மத்தினர்களுக்கு அருந்துவதற்காக வழங்கி வைப்பார்கள். யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பொற்கரங்களினால் அந்த கௌதரை அந்த நீரை அருந்துவார்களோ அவர்களுக்கெல்லாம் இறுதி சொர்க்கம் நுழைகின்ற வரையிலும் தாகமே வராது என்பதாக ஹதீசுகளின் வாயிலாக நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சிறப்புகளில் சிலவற்றைத்தான் எனக்கு இந்த நேரத்திலே, நபிகளாருடைய சிறப்புகளில் எல்லாவற்றையும் பேசி முடிக்க முடியாது. நபிகளாரை பற்றி பேசுவதென்றால் பேசுவதற்கு நாவு எங்கே இருக்கிறது? நபிகளாரை பற்றி எழுதுவதென்றால் எங்கே ஏடு இருக்கிறது? நபிகளாருடைய புகழை பற்றி பேச வேண்டுமானால் அந்த புகழை பாடுவதற்குத்தான் எங்கே அருகதை இருக்கிறது? அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டு செல்வார்கள் பாதையிலே, வீதியிலே. அவர்களை நிழல் பின்தொடராது. எங்களுக்கு நிழல் வரும், எங்களை நிழல் பின்தொடரும். நபிகளாரை நிழல் தொடாது, பின்பற்றாது. ஒரு ஈயை கூட அல்லாஹ் அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த திருமேனியிலே அந்த ஈகள் வந்து நிற்பதை கூட அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான். ஈயும் வராது. அந்த ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டு சென்றால் கஸ்தூரியுடைய நறுமணம் அங்கே கமழ்ந்து கொண்டிருக்கும். பலர்கள் பார்ப்பார்கள், இது முஹம்மது ரசூலுல்லாஹ் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கஸ்தூரியினுடைய அந்த வாடைதான் இந்த மதீனாவிலே இன்று வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் எல்லாம் உணர்ந்து கொள்வார்கள். பட்ட வெயிலிலே பரிசுத்தமான ரசூலுல்லாஹ் அந்த மதீனாவிலே சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே உஷ்ணத்தினுடைய அகோரமான தாக்கம், இன்று உஷ்ணமான காலம் எங்களுக்கு எப்படி சகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது? பள்ளி வாசலுக்கு ஃபேன் செயலிழந்து போய் நிற்கின்றன, தாக்கு பிடிக்காது. இன்றைக்கு ஏசி கேட்கிறது. வீடுகளிலே ஏசி வேண்டும், பள்ளியிலே ஏசி வேண்டும்,
பள்ளி வாசலிலே ஏசியை போடுங்கள் என்று இன்றைக்கு பலர்கள் பேசுகின்றார்கள். இந்த உஷ்ணத்தின் தாக்கம், ஏசியை பூட்டுவோம். அருமையானவர்களே, அல்லாஹ் அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ் மேகத் கூட்டத்தை பார்த்து சொன்னான், என்னுடைய ஹபீப் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். மேக கூட்டங்களே, ஓடி ஓடி செல்லுங்கள், நபிகளாருக்கு நிழல் கொடுங்கள், நபிகளாருக்கு நிழல் கொடுங்கள். உடனே மேக கூட்டம் வந்தது. நபிகளாருடைய மேனியிலே அந்த வெயில்களோ வெப்பங்களோ உஷ்ணங்களோ வராமல் அப்படியே நிழல் கொடுத்தன. அந்த இடத்திலே இன்று ஒரு மஸ்ஜித், அதுதான் மஸ்ஜிதுல் ஹமாம், கொடைப்பள்ளி வாசல், நபிகளாருக்கு கொடை பிடித்த பள்ளி வாசல் இன்று மதீனாவிலே நினைவு சின்னமாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. உகது மலையை, இந்த உகது மலையை உங்களுக்கு நான் தங்கமாக்கி தரட்டுமா என்று கேட்டவன் அல்லாஹ். அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொத்துக்கு ஆசைப்பட்டிருந்தால், செல்வத்துக்கு அடிமைப்பட்டிருந்தால், அவர்களுடைய உலகத்தினுடைய மாயைகளுக்குள்ளே மயங்கி இருந்தால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருப்பார்கள்? யா அல்லாஹ், எனக்கு இந்த உகதை தங்கமாக்கி தருவா, தந்துவிடு. சொல்ல தேவையில்லை, கைகளை அசைத்திருந்தாலே போதும். அபூ ஜஹிலும் அவனை சார்ந்தவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தால் இந்த சந்திரனை பாருங்கள், அமாவாசை நேரத்திலே சந்திரன் எப்படி இருக்கும்? பிரகாசிக்காது, ஒளி சிந்தாது, கொஞ்சம் கும்மிருட்டிலே இருக்கும். இந்த சந்திரனை நீங்கள் பிளந்து காட்டினால் உங்களுடைய நபித்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அபூ ஜஹல் சூளுரைத்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்னுடைய நபித்துவத்தை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா, ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொன்ன போது, அபி குபைஸ், இன்று அந்த மலை சஃபா மருவா பின்பகுதியிலே இருக்கிறது. அந்த குபைஸ் மலையிலே இப்ராஹிம் கலீலுல்லாஹ் நின்றுதான் அதான் சொல்லி ஹாஜிகளை அழைத்த நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அபி குபைஸ் மலையிலே நின்று சந்திரனுக்கு தன்னுடைய ஆள்காட்டி விரலை இப்படி அசைத்தார்கள். சுபஹானல்லாஹ். நடைபெறுமா? ஆச்சரியமா? ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். வானுலகத்தை கடந்து, சொர்க்கத்தை கடந்து, அரிசை கடந்து, லௌஹுவை கடந்து, கலமை கடந்து அல்லாஹ்வை சந்திக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னன் தனியாகத்தானே சென்றார்கள். அதைத்தானே அல்லாஹ் சுப்ஹானல்லதி என்று ஆரம்பிக்கிறார். ஆச்சரியம், அதிசயம், அற்புதம், அல்லாஹ்வுடைய ஆற்றலை துணை வலிமை மிக்கது. உடனே சந்திரன் இரண்டாக பிளக்கப்படுகின்றன. நீங்கள் பார்க்கலாம், இன்று ஆய்வு செய்து விஞ்ஞான ரீதியிலே அந்த சந்திரனிலே நடுவிலே ஒரு கோடு இடப்பட்டிருக்கிறது. அந்த சந்திரன் பிளந்ததுக்கான அத்தாட்சி. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் இந்தியாவிலே கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை கபூல் செய்தார்கள். அருமையானவர்களே, உகதை தங்கமாக்கி தரவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரம் அவர்கள் அதை விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன விரும்பினார்கள்? ஒருவேளை சாப்பிட்டு மறுவேளை பசியோடும் பட்டணியோடும் என்னுடைய காலத்தை நான் கழிக்க விரும்புகிறேன். யா அல்லாஹ், கும் ஃபித் துனியா கஅன்னக கரீப் அவ் காபிர் சபீல். நீங்கள் இந்த உலகத்திலே பரதேசியாக, ஒரு முசாபிராக, ஒரு வழிப்போக்கனை போல நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டுங்கள். ஏன்? இந்த உலகம் வாழ்வதற்கு வந்த இடம் அல்ல. இன்றைக்கு சிலர்கள்
நினைக்கிறார்கள் நாங்கள் வாழ வந்த இடம்தான் உலகம், வாழ்க்கையை தயாரிப்பதற்கு வந்த இடம்தான் உலகம், வாழ வந்த உலகம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருந்தால் எப்படி வாழ்ந்திருக்கலாம்? பஞ்சனை மெத்தையிலே, படாடோபமான வாழ்க்கையிலே, ஆடம்பரத்திலே, எத்தனை வகை வகையான இன்பங்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கலாம். அருமையானவர்களே, அதை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. உலகத்திலே நான் எப்படி வாழ்ந்தாலும் சொர்க்கத்திலே எனக்கு அந்தஸ்து கிடைக்க வேண்டும், அதைத்தான் விரும்பினார்கள். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியம் கொஞ்சமா நெஞ்சமா? அருமையானவர்களே, வரஃபஅனா லக்க திக்ரக், வரஃபஅனா லக்க திக்ரக், நபியே உங்களுடைய கீர்த்தியை, உங்களுடைய சிறப்பை நான் உயர்த்தவில்லையா? உங்களுடைய கண்ணியத்தை நான் மேலோங்க செய்யவில்லையா என்று அல்லாஹ் அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து கேட்கிறார். அருமையானவர்களே, அன்பான சகோதரர்களே, அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக், உங்களுடைய நெஞ்சகத்தை நாம் பிளக்கவில்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய இதய கமலம் 2 சந்தர்ப்பங்களிலே ஆபரேஷன் செய்யப்பட்டது. ஒன்று இளமையாக இருக்கின்ற பொழுது, ஹலிமாவுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது. இரண்டாவது சந்தர்ப்பம் மிஹ்ராஜுக்கு புறப்படுகிற நேரம், நபிகளாருடைய இருதய மார்பு பிளக்கப்பட்டு ஹிக்மத் என்ற ஞானம், அறிவு, ஈமான், இறை நம்பிக்கையால் நிறைத்து அது திரும்ப செப்பனிடப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக், உங்களுடைய நெஞ்சகத்தை நாம் பிளக்கவில்லையா? வரஃபஅனா லக்க திக்ரக், உங்களுடைய கீர்த்தியை நாம் மேலோங்க செய்யவில்லையா? நீங்கள் நபிகளாரை புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும், நபிகளார் மீது நீங்கள் ஸலவாத்தை சொன்னாலும் ஸலவாத்தை சொல்லாவிட்டாலும், ஸலவாத்தை சொல்லாதீங்கள் என்று தடுத்தாலும், நபிகளாருடைய தகுதியிலே அந்தஸ்திலே ஒரு கடுகு மணி அளவு எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்பட முடியாது என்பதை அல் குர்ஆனும் ஹதீஸுகளும் எங்களுக்கு தெளிவாக எடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகளாருடைய சத்தத்துக்கு முன்னாலே உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள். லா யர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தன் நபியே, இன்றைக்கு நபிகளாரை ஜியாரத்தை செய்வதற்காக அந்த ரவுலாவுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு போலீஸ் அறிவித்தல் கொடுக்கும் தெரியுமா? இப்படி கைகளை காட்டி வாயை உசுப்ப கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபியோ வரஹ்மத்துல்லாஹி வபரகாத் என்று யாராவது சத்தமாக உரத்த தொனியிலே சலாம் சொன்னால் உடனே போலீஸ் அவரை கண்டிக்கும். ஏன்? லா யர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தன் நபியே, உங்களுடைய குரலை நபியுடைய குரலுக்கு மேலே நீங்கள் உயர்த்தாதீர்கள். இந்த ஒழுக்க பண்பாடுகளை அல்லாஹ் இந்த உம்மத்திலே உள்ள ஒவ்வொருவர்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியம்தான் எத்தனை உயர்ந்தது. ஒரு நாள் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கின்ற பொழுது சொன்னார்கள், நான் மரணித்தாலும் உங்களுக்கு ரஹமத். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் மரணித்தாலும் வஃபாத்தாயினாலும் உங்களுக்கு ரஹமத், நான் ஹயாத்தோடு இருந்தாலும் உங்களுக்கு ரஹமத். இதை கேட்ட சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஹயாத்தோடு ஜீவியத்தோடு காலத்தோடு இருக்கும் போது உங்களை நாங்கள் பார்ப்பது, தரிசிப்பது, சலாம் சொல்லுவது, உங்களுடைய முகத்தை பார்த்து பார்த்து இன்புறுவது, இதில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரானந்தம், பெருமகிழ்ச்சி, அது கொஞ்சமா நஞ்சமா யா ரசூலுல்லாஹ்? அப்படி இருக்க நீங்கள் வஃபாத்தாயினால் எப்படி ரஹ்மத் என்று கேட்கும் போது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வஃபாத்தாயி நீங்கள் கபறுகளிலே அடக்கப்பட்டு நீங்கள் இருக்கின்ற பொழுது நாளை மறுமையிலே உங்களுக்காக நான் அல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு ஆஜராகுவேன், ஷஃபாஅத் செய்வேன், பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவேன், உங்களுக்காக சிபாரிசு செய்வேன், உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க வல்லவரிடத்திலே கேட்பேன். நீங்கள் சொர்க்கத்தை போய் அடையும் வரையிலும் எனக்கு அமைதி வராது, எனக்கு நிம்மதி கிடைக்காது, எனக்கு சந்தோஷம் வராது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாங்கு சொன்னால் அந்த பாங்கை கேட்கின்ற ஒரு சகோதரர் அந்த முஅத்தின் என்ன சொல்வாரோ அதே போல இவரும் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும். ஏன்? பாங்கு என்பது விளையாட்டல்ல, பாங்கு என்பது ஒரு அறிவித்தல், அது ஒரு அழைப்போ. அதுக்கு பின்னாலே அந்த பாங்குடைய துஆ கட்டாயமாக ஓத வேண்டும். இன்றைக்கு சிலர்கள் பாங்கு சொன்னாலும் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். கடைகளிலே, வானொலிகளிலே, இசையிலே, பாட்டிலே, ரசனையிலே இருப்பார்கள். பள்ளியிலே பாங்கொலிக்கிறது என்றால் அவர்களுக்கு கவலையே இல்லை. பாங்குடைய துஆவிலே வருசுக்குனா ஷஃபாத்தா, யா அல்லாஹ் எனக்கு நபியுடைய ஷஃபாத்தை தந்தருள்வாயாக. வானம் முட்டு அளவு அமல்கள் செய்தாலும், உகது மலை அளவு ஜக்காத்து சதக்கா கொடுத்தாலும், தன்னுடைய நெற்றி காயும் அளவுக்கு இபாதத்தை செய்தாலும் நபியுடைய ஷஃபாத் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு சொர்க்கம் நுழைய முடியாது. அருமையானவர்களே, வருசுக்குனா ஷஃபாத்தா, எனக்கு யா அல்லாஹ் நபியுடைய ஷஃபாத்தை தருவாயாக. வௌர்தினா ஹௌலஹு யௌமல் கியாமா, எனக்கு நாளை கியாமத்திலே அந்த கௌதரை அருந்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அருமையான சகோதரர்களே, சில சகோதரர்கள் குத்துபா கேட்கின்றார்களோ தெரியாது, சிலர்கள் தூக்கத்தில் இருக்கிறார்கள். சிலர்கள் நல்ல நியாயமான தூக்கம், தூங்குவதற்குரிய நேரம் அல்ல, ஒரு குறுகிய நேரம். குத்துபா கடமையாக்கப்பட்ட விடயம், கவனம் செலுத்துங்கள். இதிலே மிகப்பெரிய பிரயோசனத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. நபியை நாங்கள் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துகிறார். பாங்கு சொன்னால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பேர் நாமம் அந்த பாங்கிலே ஒலிக்கப்படுகிறது. ஏன்? சுருக்கமாக சொல்ல போனால் 17 ரக்காத்து தொழுகிறீர்களே, அந்த தொழுகையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அத்தகையாத்திலே என்ன சொல்கிறீர்கள்? அஸ்ஸலாமு அலைக்க, அஸ்ஸலாமு அலைக்க, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியோ வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் சொல்கிறோம். அல்லாஹ் ஃபர்லாக்கி வைத்திருக்கிறார். நான் நபி மீது சலாம் சொல்ல மாட்டேன் என்று ஒருவர் சொன்னால் அந்த தொழுகை எப்படி கபூலாகும்? அதே போல சலவாத்தை அல்லாஹ் தொழுகையிலே ஃபர்லாக்கி வைத்திருக்கிறான். அந்த சலவாத்து சொல்லப்படவில்லை என்றால் தொழுகையும் கூடாது. குத்துபாவை எடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக சலவாத்து வர வேண்டும். துஆவை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் என்று சொல்லிவிட்டுத்தான் துஆ செய்ய வேண்டும். முடிவிலும் அப்படித்தான். ஸலவாத் இல்லாத துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸலவாத் இல்லாத பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஜனாசா தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவது ரக்காத்திலே ஃபாத்திஹா சூரா, இரண்டாவது ரக்காத்தி தக்பீரிலே ரசூலுல்லாஹ்வுடைய ஸலாத்துல் இப்ராஹீமியா ஓதப்பட வேண்டும். ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்.
அது எனது நினைவு திரையிலே இப்போது நிழலாடி கொண்டிருக்கிறது. நமது பிரதேசத்திலே ஜனாசாக்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டால் பள்ளிவாசலிலே அந்த ஜனாசாவுடைய பிள்ளை மகன் அல்லது உறவினர்கள் பாய்ந்து ஓடி வந்து, நான் தொழுவிக்கிறேன், நீங்க தொழுகட முறையை சொல்லிக் கொடுங்க. இமாமுக்கு அவர் சொல்றார் ஆலோசனை, நான் ஒரு பெரிய முஃப்தி, நான் தொழுகையை பற்றி நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று அவர் வந்து தக்பீர் கட்டி தொழுவிக்கிறார். அருமையான சகோதரர்களே, ஃபாத்தியா சூரா இமாம்களுக்கு மாமுங்களுக்கு ஓதுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் பேரிலே ஸலவாத்தை சொல்வதற்கு சந்தர்ப்பம் இல்லை. அந்த மையத்துக்காக துஆ செய்வதற்கு அவகாசம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத். அது என்ன தொழுகை? அது கம்ப்யூட்டர் தொழுகையா அல்லது ஜனாசா தொழுகையா? அப்படி ஜனாசா தொழுகை தொழுவிக்கின்றவர்கள் தயவு செய்து தொழுவிக்க தெரியாதவர்கள் தெரிந்த உலமாக்களுக்கு அந்த பொறுப்பை கொடுங்கள். அது கட்டாயமும் அல்ல, நீங்க தான் தொழுவிக்க வேண்டும் என்றது பருதும் அல்ல. ஆனால் அந்த உறவை முற்படுத்துவதற்காகத்தான் அந்த சரியா பிள்ளைகளுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறது. முறையாக சரியாக தொழுவிக்கின்றவர்களாக இருந்தால் தொழுகை நடத்துங்கள், பிரச்சனை இல்லை. தெரியாதவர்கள் மற்றவர்களுக்கு தொழுகையை நடத்துவதற்கு அனுமதி கொடுங்கள். தொப்பியும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறுந்தலையோடு மொட்டத்தலையோடு வந்து தக்பீரை கட்டி தொழுவிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்ன? அருமையான சகோதரர்களே, இவைகளெல்லாம் கவனத்திலே கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். ஜனாசா அந்த மையத்துக்காக துஆ செய்யப்பட வேண்டும். இப்படியாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் நாமங்கள் பிரஸ்தாபிக்கப்படாத இடமும் இல்லை, காலமும் இல்லை, நேரமும் இல்லை, சமயமும் இல்லை, சந்தர்ப்பமும் இல்லை. எங்களுடைய ரூஹு எங்களுடைய உடலிலே ஒட்டி கொண்டிருப்பதை போல நபியுடைய முஹப்பத் எங்களுடைய உடலிலே உதிரத்திலே அது அப்படியே நரம்புகளிலே நாளத்திலே அது பதிந்திருக்க வேண்டும். அதுக்கு பேர்தான் நபியுடைய முஹப்பத். போலி வேஷம், போலி முஹப்பத் அது ஒரு பொழுதும் எங்களுக்கு ஒரு வெற்றி அளிக்க முடியாது. ஒரு முறை ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு நபி தோழர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் மத்தஸ்ஸா, கியாமத் எப்போது வரும், கியாமத் எப்போது வரும் என்று கேட்கிறார். சஹாபாக்கள் பார்த்தார்கள், இவருக்கு ஏன் இந்த கேள்வி? சஹாபாக்கள் கொஞ்சம் யோசித்தார்கள், அவரை கொஞ்சம் கடினமான கண்ணோட்டத்தோடு பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே அந்த சஹாபியை விழிக்கிறார்கள், சகோதரரே மறுமையை பற்றி கேட்கிறீர்கள், நீங்கள் அதுக்காக என்ன ஏற்பாடு என்ன தயாரிப்பை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், உங்களையும் உங்களை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலான உங்களையும் என்னுடைய உள்ளத்திலே அன்பிலே முஹப்பத்திலே ஆழமாக பதிய வைத்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நீ சொர்க்கத்திலே இருப்பாய் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய முஹப்பத் நேசம் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. அந்த முஹப்பத்தினுடைய வெளிப்பாடு என்ன? அந்த நபியுடைய வழிகாட்டல் சுன்னத்துகள் ஒவ்வொன்றையும் அச்சொட்டாக அழகாக நாங்கள் பின்பற்றி அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும். மதீனா முனவ்வரா இன்று ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது என்றால் இந்த உலகத்துக்கு ஒளியை கொண்டு வந்தவர்கள் யார்? அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர்களுடைய ஒளிதான் இன்று உலகமெல்லாம் ஒளிவிட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களிலே நாங்கள் நபியுடைய அந்த உண்மையான நேசர்களாக, நபியுடைய அன்பை கொட்டி அன்பை அர்ப்பணிக்கின்றவர்களாக, நபியுடைய
வழிகள் முறைகளை பின்பற்றுகின்றவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த மஸ்ஜிதிலே சில முக்கியமான அபிவிருத்தி பணிகள் தொடர்ச்சியாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரவு நள்ளிரவு வரையிலும் காப்பட்டு போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு பகுதி. இன்னும் பல பகுதிகள் இருக்கின்றன. அருமையானவர்களே, உங்களுக்கு சொர்க்கத்திலே அந்தஸ்துகள் உயர வேண்டுமா? உங்களுடைய செல்வத்திலே பரக்கத்து வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்துக் கொண்டே இருங்கள். எம்முடைய சகோதரர்கள் நிறைய செலவழிக்கின்றார்கள். இதே போல எமது பள்ளியிலே பல முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்ற பொழுது அதை பார்க்கின்ற